என்னாச்சுமா? அம்மா, அங்க ஒரு அங்கிள் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு. நம்மள பாக்குறாரா? ஆ, எங்க? தோ அங்க. ம், உண்மையாதான் சொல்றேன், அந்த அங்கிள் நம்மளையே தான் பார்த்துட்டு இருந்தாரு. நீ எல்லாரையும் பாக்குறதுனாலதான் எல்லாரும் நம்மளே பாக்குற மாதிரி உனக்கு தோணுது. கார்ல ஏறு. ஷே. என்னன்னு மார்னிங் வாக் புல்லட்லயே போயிட்டு வரீங்களா? ஆமா, ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே தான். காலையிலேயே சங்கரவத்தி பொண்ணை தேடி பார்த்துட்டு வரீங்க போல இருக்கு. அவங்க கிடைச்சிருந்தா இருந்தா அது நம்ம 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே பந்தல்ல முடிச்சிடலாமே நினைக்கிறேன். எல்லாரோட மிலிட்டரி மாமா கூட வந்திருக்காராம். அதான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு பயந்துதான் இப்படி கூட்டத்தோட போயிட்டு இருக்கியா? இல்ல நாங்க கலெக்டரேட் போறோம். பார்த்தா செக்ரட்டேரியட்டுக்கு போற மாதிரி இருக்கு. செக்ரட்டரியேட்ட பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண தான் நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போறோம். போலீஸ்காரங்க முதுகுல கோடு போடாம பாத்துக்க. அண்ணே பாத்துக்கிட்டே இருங்க, 1க்கு 2 நடக்கும். ஏண்டா 1க்கும் 2க்கும் போறதுக்கு தான் இங்க ஏகப்பட்ட பாம்பே கக்கூசலா இருக்கு. மார்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏப்ரல் மேல தான் வரப்போறேன். அண்ணா உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வெயிட் பண்றாரு. கெஸ்டா? கல்ஃப்ல இருந்து வந்திருக்காரு. ஏண்டா சலீம் உனக்கு கெஸ்ட் ஆயிட்டானா? அது கோஸ்ட், இது கெஸ்ட். அது சரி. கம் ஆன். இல்லண்ணே நான் இவங்கள கூப்பிட்டேன். ஜோஸ் 6 மாசத்துக்கு லீவே கிடையாதுன்னு சொன்னா இப்போ சொல்லாம கொள்ளாம வந்திருக்க. அப்பாவுக்கு பிரஷர் அதிகமாகி பாத்ரூம்ல விழுந்துட்டாரு. உடனே கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதான் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்ச உடனே வந்துட்டேன். அது சரி, உன் லக்கேஜ் எல்லாம் எங்க? இது ஒண்ணுதான் இருக்கு. அது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு இங்க வாங்கினா அங்க வாங்கினா எல்லாம் ஒண்ணு தானே. நம்ம ஊர்லயே பர்மா பஜார்ல தான் எல்லாமே கிடைக்குது. என்ன சரி, இதை இப்ப எங்க வாங்குனீங்க? ஊருக்கு போற வழியில அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி இரு. சந்திரனா, அங்க ஒரு விசேஷம் நடந்துச்சான். என்னடா? அரபிக்கு கல்யாணம் நடந்துச்சான். நம்ம திருவாரூர் சண்முகம் இருக்கான்ல, அதான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்தானே, அவன் வந்து ஒரு அரபியோட வைஃபை கூட்டிட்டு போய் மலேசியால போய் கல்யாணம் பண்ணிட்டானா. ஒரு காலத்துல அவனுங்களும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தானே. இப்ப பதிலுக்கு பதில். தப்பு இல்லங்கிறீங்க. அப்ப நானும் அரபி பொண்ணை கூட்ட மலேசியா போயிட வேண்டியதுதான். ஜோஸ், எல்லாம் விதி. கல்ஃப்ல இருந்து வந்தாலும் கடன் வாங்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏண்டா எல்லாருடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு கடவுள்கிட்ட நேரம் இல்ல. அதான் ஒரு சில கிட்ட பணத்தை கொடுத்துருக்கான். இந்த பணம் போதுமான்னு பாரு. போதலன்னா எனக்கு போன் பண்ணு, இவங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். உன்னை சாப்பிட்டு போன நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஏன்னா உன் வீட்டுல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. கிளம்பு. கிளம்புறேன்டா. அவனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் கொடுத்தது அவன் கடன் சொல்லிட்டானே. ஹலோ, கூப்பிடுறேன் மாமா. உங்களுக்கு போன் எடுக்க எவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்கு. பேசாம மொபைல்ல கூப்பிடலாம்ல. ஹலோ, ஆமா, அடிச்சிட்டாங்களா? யார்? கணேசனியா? எங்க? ஏண்டா எச்சக்கல நாய, அண்ணன் இருக்காங்கிற தைரியத்துல என் மச்சனிச்சு பின்னாடியே சுத்துற. இன்னொரு தடவை அவ பின்னாடி சுத்துன உன்னை வெட்டி கூறு போட்டு மாட்டான். என்ன கொன்னாலும் சரி, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணுவியா? ஏண்டா கட்சி பேரை சொல்லிட்டு தருத்தலையா சுத்திட்டு இருக்கிற ஒன்ன போல ஒருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கவான எல்லையில போய் காவல் காத்துட்டு இருக்க. எதுக்கு அவனை அடிக்கிற? அதுக்காக நீ யாரா? இவனை சோறு போட்டு வளர்த்த ஆளாக்கிடவனா? ஓஹோ, அப்ப நீதான் அந்த அண்ணனா? புது பணக்கார. நல்லா கேட்டுக்கோ, அடிமட்ட வேலையா இருந்தாலும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவனுக்கு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேன். வெளிநாட்டுக்கு போய் 4 காசை சம்பாதிச்சுட்டு ஸ்ப்ரே அடிச்சு சுத்துற ஒன்ன மாதிரி கல்ஃப்காரன் குடும்பத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு இன்னொரு கேசவன் பிறந்து வரணும். அதான் ஆசைனா மறுபடியும் பிறந்து வா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கூலிக்காரல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே வந்தாலும் நீ கொடுக்க மாட்டேன். அவ கிழவியாயும் உன் வீட்லயே இருக்க போறா. அதான் ஆசை. ஏண்டா இந்த நாட்டுல யாருமே காதலிக்க கூடாதா? இதுவ இவனுக்கு அவன் மேலயும் அவளுக்கு இவன் மேல இஷ்டம் இருந்தா போதும், கல்யாணம் நடக்கும். அதை தடுக்கிறதுக்கு நீ மட்டும் இல்லடா, உன் அப்பம் பாட்ட வந்தாலும் நான் நடத்தி காட்டுவேன். நீ நடத்திடுவியா?
கல்ஃப்காரங்கடா கேவலமா? நீ காவல் காக்கிற இந்த நாடு சீரும் சிறப்புமா செழிப்பா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி கல்ஃப்காரங்க பண்ற கஷ்டமும் கண்ணீரும் தான்டா. அப்படிப்பட்ட எங்க குடும்பத்து பையனுக்கு உன் மச்சினியை கட்டி கொடுக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு கசப்பா இருக்கு இல்ல? ஏற வண்டியில. குமராவள. கவிதா, கவிதா. நான் சந்திரன், பண்ண விட்டு சந்திரன். இவனுக்கு அண்ணன். இவங்க ஆசைப்பட்டுட்டாங்கிற காரணத்துக்காக ஆம்பளை துணையே இல்லாத ஒரு குடும்பங்கிற தைரியத்துல உங்க பெரிய பொண்ணோட புருஷன் பண்ண அநியாயத்தை கொஞ்சம் பாருங்க. இத்தனை வருஷத்துல நான் இவனை ஒரு தடவை கூட அடிச்சதில்ல. இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். உனக்கு இஷ்டம் தானே இவன் மேல? இஷ்டம்தான். அப்படின்னா வந்து வண்டியில இரு. கவிதா, வேண்டாம், தடுக்காதீங்க. எங்க குடும்பத்துல உங்க பொண்ணுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா எப்பவும் வரலாம். கடவுளே. இந்த மாலை எங்க? மாலை எடு. இதை வாங்கிக்க. நீ இதை பிடி, மாத்திக்கோங்க. நல்லா இருங்க. மாமா மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. தீர்காயுசா இருங்கப்பா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு பெரிய அண்ணனோட சந்தோஷம். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், எல்லாரும் தம்பிகளாயிட்டாங்க. ஏன்னா ஜோக் அடிச்சிருக்க சிரிக்க மாட்டியா? சேது, சாப்பாட்டுல எந்த குறையும் இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் நீயே இருந்து பாத்துக்க. சரிண்ணா. ஏய், இது பப்ளிக் பிளேஸ். சிகரெட் பிடிச்சா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. மம்மி, அன்னைக்கு நம்மளே பார்த்துட்டு இருந்தார்ல அந்த அங்கிள். நீ வா. சங்கரவாத்தியாரோட பொண்ணு தானே? ஆமா. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் சந்திரன், ராகவன் சாரோட பையன். இன்னைக்கு என் தம்பியோட கல்யாணம், அதான் வந்தேன். உங்க வைஃப்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இது பொண்ணு. உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அப்போ இங்க என் அப்பா சத்த என் பொண்ணு பேருக்கு மாத்தி எழுதுறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கேன். நீ இங்க இருக்கியாப்பா? அங்க எல்லாரும் உன்னை தேடுறாங்க. அம்மா, இது சங்கரன் வாத்தியாரோட பொண்ணு. அம்மா, நீங்க சொன்னது சரிதான். இது அவங்க பொண்ணு. அப்ப நாங்க வரோம். வரமா? நீ என்ன தூங்கல? மம்மி, யார் அந்த அங்கிள்? எந்த அங்கிள்? இன்னைக்கு நம்ம பார்த்தோமே காலையில, நம்மளையே பார்த்துட்டு இருந்தார்ல அந்த அங்கிள். யாருக்கு தெரியும்? நீ பேசாம தூங்கு.
என்ன சங்கர் சார் இதெல்லாம்? லவ் லெட்டர்ஸ். உங்க பையன் என் பொண்ணுக்கு எழுதின காதல் கடிதங்கள். லக்ஷ்மி, என்னங்க? அவனை கூப்பிடு. நான் அவளை உங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்காக மட்டும்தான். அம்மா இல்லாத குழந்தை அவ. எனக்கு ஆணும் பொண்ணும் எல்லாம் அவ மட்டும்தான். சந்திரா, என்னடா இதெல்லாம்? இத்தனை காலமா அப்பாவை பார்த்து யாரும் இப்படி பேசுறது இல்ல. அப்பாவுக்கு இப்படி ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்டியே, இது உனக்கே நல்லா இருக்காடா? என் மானத்தை வாங்கிட்டியா? வேண்டாம். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் என்னதான் சொன்னாலும் பிரயோஜனப்படாது. நிறுத்திடுறேன். அவ படிப்பை நிறுத்திடுறேன். என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். சங்கர் சார், சங்கர் சார். மம்மி இன்னும் தூங்கலையா? இல்ல. மம்மி நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க. என்ன? அந்த அங்கிள் உங்களுக்கு தெரியும். இல்ல, எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எனக்கு பிடிக்கல. அவர் அப்படி பார்க்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஹலோ சந்திரா, எப்ப போற? உடனே போக கூடாதுன்னு தான் இந்த ஓட்டம். அது சரி, அவன் எங்க திரும்ப வீட்டுக்கு போயிட்டானா? போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மரவா நின்று எங்கேயாவது சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு அவன் கையால வாங்க போறான். ஐயோ பாவம், முடியல போல இருக்கு. நான் இதை அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். எது? இன்னைக்கு ஓடுனது போதும், மீதி நாளைக்கு ஓடிக்கலான்னு. ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ளயும் ஒரு பொருத்தம் இருக்கு. அதான் நம்ம 2 பேரும் ஒரே ரத்தம். ஏய், இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தாத. ஓடுறா. ஐயா, ஏன் இப்படி மூச்சு இருக்குது? சீக்கிரமா தூங்கினா சீக்கிரமா எந்திரிக்கலாம். நீ லேட்டா தூங்கிருப்ப. அதேதான் ஹனிமூன் ஹனிமூன். என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? அன்னைக்கு எதுக்காக எங்களையே பார்த்துட்டு இருந்தீங்க? எனக்கு வேண்டாம், இனிமே நீங்க பார்க்க கூடாது. எனக்கு அது பிடிக்கல. இனிமே எங்க மம்மி பார்க்க கூடாது. எனக்கு அது பிடிக்கல. பிடிக்கலன்னா பிடிக்கல தான். இனிமே இனிமே எங்க மம்மி பாத்தீங்கன்னா, மம்மி மம்மி இப்பொண்ணு கேஷுவாலிட்டில பிரீத்தி, மம்மி பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா கிட்ட ஏன்டா சொல்லாம போன? அதனால தானே இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல மம்மி, எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ நார்மலா இருக்கா. அவளுடைய டயர்ட்னஸ் போறதுக்காக ஒரு ட்ரிப் கொடுத்து படுக்க வச்சோம். அவ்வளவுதான். நீங்க உள்ள வாங்க, உட்காருங்க. பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு உங்க பொண்ணு சொன்னா. ஆமா, அவ வெக்கேஷனுக்காக இங்க வந்திருக்கோம். அங்க இந்த மாதிரி மயங்கி விழுந்திருக்காளா? ஐ மீன், இதுக்கு முன்னால இந்த மாதிரி? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. 3-4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்பதான் அப்படி. உங்க மகளுக்கு பிடிக்காத காரியம், ஏதாவது சண்டை, ஏதாவது பொருள் வேணும்னு அடம் பிடிச்சு அழுகிறதுனாலயோ, இல்ல புது மனுஷங்களை பாக்குறதுனால வர பதட்டத்திலயோ அப்படி ஏதாவது? எனக்கு தெரிஞ்ச இல்ல. இல்ல, மயக்கத்துல இருக்கும்போது கூட பிடிக்கலங்கிற வார்த்தைய அவ பலமுறை சொல்றத நான் கேட்டேன். சம்திங் அஃபெக்டட் ஹர் மைண்ட் டீப்லி. அப்படி ஏதாவது இருந்தா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு விதமான மென்டல் டென்ஷனால வரக்கூடியது இது. அதனால மறுபடி இப்படி நடக்காம பாத்துக்குங்க. குழந்தைக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் இப்படி ஆச்சுன்னா
என் பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. அதனால ப்ளீஸ் என்ன பார்க்காதீங்க, பார்க்க முயற்சி பண்ணாதீங்க. அது என் பொண்ணுக்கு பிடிக்கல. என் பொண்ணுக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது. நான் இல்ல, அவளாதான் வந்து பார்த்தா. இருக்கலாம், ஆனா முன்னாடி ஏதேதோ நடந்திருக்கலாம். ஆனா இப்போ எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். அதனால நீங்க என்ன பார்க்காதீங்க. சரி. அண்ணே, சேது அண்ணனும் சிவாவும் சேர்ந்து அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட யாரும் இதை பத்தி சொல்லல. எல்லார் முகத்தை பார்த்ததுமே தெரிஞ்சது. சத்தியமா சொல்றேன்னா, நீங்க ஊருக்கு திரும்பி போகும்போது அங்க ஒரு பொண்ணை பார்த்ததா அம்மா சொன்னப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டவண்ணா. ஆனா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதுவும் பார்க்க கூடாதுன்னு அவங்களே சொல்றாங்க. அதனால மனசு கஷ்டப்படுறது நீங்க தானேண்ணா. அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனா நேர்ல பார்த்தப்போ, குடும்பம் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சப்போ நான் என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஆனா எதுக்கு அந்த குழந்தை என்கிட்ட? சரி, அது போட்டோம், நீ போய் படு. உங்க அண்ணன் தூங்கியாச்சா? ம்? அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு. அந்தந்த நேரத்துல அதை செய்யலைன்னா இப்படிதான் நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கவங்க காரியத்தை பார்த்தா எல்லாம் சரியா நடக்கும். இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? அடிச்சனா? நானா? நீயா ஸ்லிப்பாய் விழுந்திருப்ப. இல்ல, எனக்கு தெரியும். தெரியும்ல, இப்ப மிதிச்சது ஒரு சின்ன சாம்பிள் தான். நீ என்ன சொன்ன? அவங்க காரியத்தை அவங்க பாத்துக்கிட்டா பிரச்சனை வராதுனா? ஆமாண்டி, எங்க அண்ணன் மட்டும் டைம் டேபிள் போட்டு அவர் காரியங்களை மட்டும் பாத்துட்டு இருந்தாருன்னா எங்க குடும்பத்துக்கு காவல்காரனா இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வந்திருக்காது. தன்னோட கவலைகள் எல்லாம் மறந்துட்டு அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சதாலதான் நீ இப்படி சுகமா படுத்துட்டு இருக்க. அப்படியா? ஐயோ, இது போல வெட்டி பேச்சு பேசுறதுக்காக இல்ல நான் உன்னை காதலிச்சது. ஏசி கூலிங் கம்மியா இருக்குன்னா சொல்லு, நான் ஜாஸ்தியாக்குறேன். இது நல்ல தலகாணி தான். ஆனா இந்த தலையணை மந்திரம்லாம் வேண்டாம் கண்ணே, வேண்டாம் கண்ணே, வேண்டாம் கண்ணே, வேண்டாம் கண்ணே. ஏய், என்ன பண்ண? முதலாளி, நாங்க வந்துட்டோம். அட, ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்னோட வேலையை தள்ளி வச்சுட்டேன். வீட்டு வேலை விறுவிறுப்பா நடக்குதுல்ல, நாங்க வராம அந்த நில வைக்கிற வேலை நின்னுடக்கூடாது. அதனால தான் வந்தோம். உங்க எலெக்ஷன் தப்பா இல்ல முதலாளி. எலெக்ஷன் இல்ல, செலக்ஷன். ரெண்டும் ஒண்ணுதான். உங்க வீட்டுக்கு தேவையான மர வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த மரம் போதும். கோவிந்தா, கை காலையெல்லாம் சரியா கட்டிக்கோ, இல்லனா ஒரே அடியா நீ மேல போயிடுவ. என்ன ரங்கா, வெட்டுறதுன்னு முடிவே பண்ணியாச்சா? அடாடா, நீங்க உள்ளதா இருந்தீங்களா? உள்ள இருந்தானா வெளியே இருந்தானா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது வாசக்கால் ஜன்னல்லாம் செய்யறதுக்கு முத்தனை மரம் வேணும்னு. வாசக்காலுக்கு மரம் வேணும் தான், அதுக்காக இதுதான் வேணுமா? ரங்கா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, கூலிக்கு ஆள் வேற கூட்டிட்டு வந்துட்டேன். அதனால கூலி என்னவோ கொடுத்துறேன். அது சரி, பெரியவங்களை கேட்காம நீங்களாவே முடிவெடுத்துறதா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எதுக்கு? ஏய், சாமான்கள்லாம் எடுத்து சிவா, ஏன் அவங்க எல்லாம் போறாங்க? மரம் வெட்டலையா? என்னம்மா, இந்த மரத்தை எதுக்காக வெட்டணும்? அது இப்ப பூக்கிறதும் இல்ல, காய்க்கிறதும் இல்ல. அதுல இருந்து விழற குப்பைய கூட்டி தள்ளுறதுதான் பெருசா இருக்கு. அதனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. பூக்குல காய்க்கலங்கிறதுக்காக ஒரு மரத்தை வெட்டிடுறதா? இந்த வயசுக்கு மேல உங்களால ஒரு குழந்தைய பெற முடியாது. அதனால உங்களை ஒதுக்கிட முடியுமா? என்னம்மா நீங்க? இவனுக்கு வேணா ஒண்ணும் தெரியாது. நம்ம வீடு ஓடு வீடா இருந்த காலத்துல இவனையும் கணேசனையும் இந்த மரத்தோட கிளையில தொட்டில் கட்டி தூங்க வைப்பீங்களே, மறந்துட்டீங்களா? பூச்சிப்புழு வருதான்னு பார்க்கறதுக்கு என்ன நீங்க காவல் வைப்பீங்க. வீடு சின்னதா இருந்தப்போ இதே மரம் நமக்கு நிழலா இருந்துச்சு. இப்ப வீடு பெருசாயிடுச்சு, இந்த மரம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி நினைக்க கூடாதுமா. என்னடா, எதுக்காக என்ன இப்ப கூப்பிட்ட? இல்ல, ரிசார்ட்டா பார்த்து வாடகைக்கு எடுத்திருக்கே, என்ன விஷயம்? ஏதாவது மனசுல இருந்தா அதுக்கு இந்த இடம் சேஃப் இல்ல, பேசாம பாருக்கு போயிடு. அதுக்கெல்லாம் வேற இடம் பாத்துக்கிறேன். இன்னைக்கே உங்களை பாத்துட்டு போவேன்னு ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிடிவாதம் பிடிச்சா? என்ன விஷயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்ஃப்காரனா, உங்க ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னான்.
நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒருவேளை பில் கட்ட பணம் இல்லையா என்னவோ? எங்க இருக்கா? என்னது பில்லா? இல்லடா ஆளு. அங்க ரெஸ்டாரண்ட்ல லோன்லியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. லோன் எடுத்திருக்கானா? லோன் எல்லாம் எடுக்கல, லோன்லியா இருக்காரு. இங்கிலீஷ் தெரியாதா? சரி போய் பாருங்க. ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. நான் இங்க தான் எங்கேயாவது இருப்பேன். இருக்கணும். இருப்பேன். இருக்கணும். இருப்பேன் நல்ல. இருக்கணும். சரி சரி இருக்கிறேன். என் பேர் சந்திரன். நான் டாக்டர் ரகுராம். கல்ஃப்ல சந்திச்ச மாதிரி ஞாபகம். கல்ஃப்னு நான் சொன்னது ஜெயிலுங்கிற அர்த்தத்துல தான். நீங்க கல்ஃபுக்காரரா இருந்து ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க. அதே அர்த்தத்துல தான் நானும் ஒரு கல்ஃபுக்காரன் சொன்னேன். அங்க இல்ல, இங்க தான் நான் இருந்தேன். எனக்கு புரியல. ஜெயில்ல இருந்தேன். நான் வந்து ரொம்ப நாள் ஆகல, இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு. இது வரைக்கும் வீட்டுக்கு கூட போகல. இங்க உங்களை பார்த்து எல்லாத்தையும் விவரமா பேசிட்டு அதுக்கப்புறம் போலான் இருக்கேன். என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்றது? இந்த மாதிரி சந்திக்கிறது நம்ம நாட்டுல ஒன்றும் புதுசு கிடையாது. சுத்தி வளைக்காம நான் விஷயத்துக்கு வரேன். நீ உயிருக்கு உயிரா காதலிச்சியே இந்திரா, அவளோட புருஷன் நான். ஒன்னால ஆஸ்பத்திரியில இருந்தாலே அவ என்னோட பொண்ணு. பழைய காதல்னு சொல்லி இனி அவ பின்னாடி சுத்துறத விட்டுடு. வேண்டான்னு சொன்னா கேட்கணும். ஓகே, நாம மறுபடியும் சந்திக்க வேண்டாம். யார் அது? நான் தான் சந்திரன். நான் தான் சொன்னேன்ல, என்ன பார்க்க வரவேன் நானு. பழைய காதலை மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் வரல. என்ன பார்க்க கூடாது வரக்கூடாதுன்னு நீ என்கிட்ட சொன்னப்போ ஒரு தடவை பார்த்துட்டு வரலான்னு தோணுச்சு. அன்னைக்கு சொன்னீங்க உன் புருஷன் இறந்துட்டாருன்னு. இறந்தவங்க உயிர் பழிச்சு வந்ததில்ல. சினிமால வேணா அந்த மாதிரி நடக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இன்னைக்கு பார்த்தேன் உன் இறந்து போன புருஷன். ஜெயில இருந்து வந்ததா சொன்னான். ஒருத்தரோட முகத்தை பார்த்த உடனேயே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால யூகிக்க முடியும். இப்ப நீ பயந்துருக்க. உன் மனசை பொறுத்த வரைக்கும் உன் புருஷன் இறந்துட்டான். புரியுது? யாரு? பிரதாப் சந்திரன் உள்ள இருக்கானா? இல்ல. இல்லன்னு தெரியும், அதனாலதான் வந்தேன். என்ன இது? யார் நீங்க? அவசரப்படாத, இப்பதானே வந்திருக்கேன். சொல்றேன், விளக்கமா சொல்றேன். ஐயோ அம்மா, யாராவது வாங்களே. என்னாச்சு? ஐயோ என்னது? என்னது? இரு, சத்தம் போடாத. நான் ரகுராம், டாக்டர் ரகுராம். நீ யாரா வேணா இருந்துக்க, வீட்டுக்குள்ள வந்து இப்படி ரவுடித்தனம் பண்றிய? உனக்கு என்ன வேணும்? இந்த குடும்பம். என்ன குடும்பமா?
இங்க நிக்கிற கலர்ஃபுல் ஐட்டம்ஸ் நிறைஞ்ச இந்த குடும்பம் என்ன தர முடியுமா? போடா பொறுக்கி, எங்க வந்து என்ன பேச்சு ஐயோ ஓடி ஐயோ என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாத. என்கிட்டயே பிரச்சனை பண்றீங்களா? சங்க அறுத்துருவேன். நீ யாரு? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? நீங்க இல்ல, அவன்தான் இந்த குடும்பத்தோட மூத்த பையன். நான் அவன்கிட்ட வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவன் இத காத்துல பறக்க விட்டுட்டு என் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் காவலா இருக்கான் அந்த ராஸ்கல். அப்படின்னா அதை நான் பேலன்ஸ் பண்ணணும்ல, அதுக்காகத்தான் இங்க வந்தேன். அவனை நான் பழிக்கு பழி வாங்கணும். வேண்டாம், என் பிள்ளைகளை ஒண்ணு பண்ணிடாத. என் பிள்ளைகளை ஒண்ணு பண்ணிடாத. ஓகே, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுறேன். இதுக்கு மேல அவ என் பொண்டாட்டி பக்கத்துல வந்தா இவளை நான் வேண்டாப்பா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. கொலை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை ரத்தத்தோட வாசனையும் பிடிக்கும். அதனால உன் புள்ளகிட்ட சொல்லி வை, வேண்டான்னு சொல்லு. வேண்டான்னு சொன்னா கேட்கணும். ஓகே? ஐயோ கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனைன்னு தெரியலையே. அம்மா, கணேசா, என்னாச்சு மாமா? என்னாச்சு? சேது, என்னாச்சு? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். இதெல்லாம் என்ன? அம்மா, என்னாச்சுமா? எதுக்கு அழறீங்க? வாயை திறந்து யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். என்ன நான் சொல்றேன். நீங்க ஒரு பொண்ணு காவல் இருக்கீங்கல்ல, அவ புருஷன் வந்து பண்ண ரவுடித்தனம் தான் இதெல்லாம். நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவங்க. ஆனா உன் பேரை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து வீட்டு பெண்களோட மானத்தோட விளையாண்டானா பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? அவளை என்னெல்லாம் பேசுறா தெரியுமா? அப்படி ஒருத்தங்கிட்ட அனாவசியமா பேச்சு வாங்குறதுக்கு நான் என் பொண்ணுங்களை வளர்க்கலப்பா. நீங்க எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? உன் மானத்துக்கு எந்த பங்கமும் வராது, நீ என்ன நம்பி எங்க வீட்டுக்கு வரலன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்போ அந்த பொண்ணால பிரச்சனை வந்தப்பவே இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க கேட்காம அந்த பொண்ணு வீடு வரைக்கும் போனதாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் வந்து. இவ்வளவு நடந்தும் நீ ஏன் பேச மாட்டேங்கிற? 4 நாள் புருஷனோட வாழ்ந்த ஒரு பொண்ணை உனக்காக பார்த்தப்போ அந்த அளவுக்கு நீ மோசம் இல்லைன்னு சொல்லி அத வேண்டான்னு சொன்னவதான் இந்த அம்மா. ஆனா இப்போ ஒரு புருஷனும் மகள் இருக்கிற ஒருத்தி பின்னால, அதுவும் அவளுக்கு காவலுக்கு இருக்கிற, அந்த அளவுக்கு மோசமாயிட்டேடி. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் பெருசுன்னு சொன்ன நீ அதை அழிக்க பாக்குறியா? எல்லாரும் சேர்ந்து ஏன் என்னென்னவோ பேசுறீங்க? நான் அழிக்கிறேனா? இல்ல, நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா காவலுக்காக இல்ல. அப்படி காவல் காத்துதான் ஒரு குடும்பத்தை தேடிக்கணும்னா அதை நான் எப்போ செஞ்சிருப்பேன், சின்ன வயசுலயே. இவர் இப்படியே பல வருஷமா பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. இது ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ். எல்லார மாதிரி நமக்கு நல்ல வாழ்க்கை வரலையே என்ற ஒரு காம்ப்ளெக்ஸ். சிவா, நீ யாருகிட்ட பேசுறன்னு தெரியுமா? நீ இதுல தலையிடாத. இந்த நாடகத்துல நீ தானே நடிக்கிற. சிவா, வார்த்தையை அள்ளி கொட்டிட்டீன்னா திருப்பி அதை மாற முடியாதுன்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் முழுக்க அந்த வார்த்தை குத்திக்கிட்டே இருக்கும், தெரிஞ்சுக்க. உனக்கு வாழ்க்கை சீக்கிரம் கிடைச்சிட்டதால உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்காத. எவ்வளவு நாள் நம்ம சந்தோஷமா இருந்தோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு நாள் நம்ம துக்கத்தை அனுபவிச்சோம் அதுதான் நமக்கு பாடம். இன்னொரு தடவை அவன் இந்த வீட்டுக்குள்ள வராம நான் பாத்துக்கிறேன். அப்பவும் கன்ஃபார்ம் இல்ல. நீங்க சொல்றத நம்பி எங்க தலையை அடகு வைக்க எங்க யாருக்கும் விருப்பமும் இல்ல. ஆனா என் வார்த்தை அப்படி இல்ல. ஒருத்தருடைய வாழ்க்கைங்கிறது உள்ள போற காத்து வெளியில வர வரைக்கும் தான். ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கலாம், காவலா இருக்கேன்னு. உயிருக்கு எப்படி கொடுக்க முடியும்? வாழும் போது வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் செத்து போனவங்க கிட்ட வாக்கு கொடுத்து கேட்க முடியுமா? இதெல்லாம் வெட்டி பேச்சு. அவங்க சௌரியமா வாழனா அந்த மாதிரியே நடந்துக்குங்க. அதுக்கு நாங்க யாரும் தடையா இருக்க மாட்டோம். இப்படி எல்லாம் நடக்காதுன்னு உறுதியா சொன்னா கூட குழந்தை குட்டிகளோட பயந்துகிட்டு நாங்க யாரும் இங்க இருக்க முடியாது. அதனால நாங்களாவே இங்கிருந்து கிளம்புறோம். எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை உடனே கொடுத்துருங்க. சேது, வேண்டாமா,
இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? நல்லா இரு. சந்திரனா, அவங்க தான் தெரியாம பேசுறாங்க, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எவனோ ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவன் வீட்டுல வந்து கலாட்டா பண்ணா அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கணுமா? ஏன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்? இல்ல, அது வந்து எடுத்துக்கங்க. யாருக்கு என்ன வேணுமோ பங்கு போட்டு எடுத்துக்கங்க. இது இந்த வீட்டோட பத்திரம் இல்ல, நம்ம அப்பாவோட உயில் பத்திரம். இதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? எனக்கு பிறகு தம்பி தங்கைகளை நல்லா படிக்க வச்சு வாழவை அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காரு. யாருக்கு என்னங்கிறது இல்ல. அப்பா தன்னுடைய சொத்துன்னு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தது அவருடைய அன்பு தான். அந்த அன்பை கொஞ்சம் கூட குறையாம எல்லாருக்கும் அப்படியே பங்கு போட்டு கொடுத்திருக்க. அன்பு ஒண்ணு வேண்டாம், சொத்தை மட்டும் பிரிச்சு பங்கு போட்டு கொடுன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இந்த வீடும் தோப்பு நான் அயல்நாட்டுக்கு போய் கண்ணீரும் வேர்வையும் சிந்தி என் சொந்த உழைப்புல சம்பாதிச்சது. இதுல இருந்து ஒரு பிடி மண்ணு கூட யாருக்கும் தரமாட்டேன். என்னால வந்த பிரச்சனைய நானே தீர்த்துக்கிறேன். அதுக்காக தலை போயிடுமேன்னு யாரும் ஒண்ணும் பயப்பட வேண்டாம்.